ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா அறிவிச்சது சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஆர்த்தியும் ரவியோட இந்த முடிவு பத்தி எனக்கு தெரியாது, ரவி கிட்ட இதை பத்தி பேச முயற்சி பண்ணியும் அவர் பேச முன்வரல அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. மேலும் பிரபல பத்திரிகை ஒண்ணுல ஜெயம் ரவி பெங்களூரை சேர்ந்த சிங்கரான கெனிஷா பிரான்சிஸ் கூட தான் இருக்காரு. இவங்க ஜெயம் ரவியோட காரை கோவால ஓட்டி ஃபைன் கட்டியிருக்காங்க. அந்த செல்லான் தான் ஜெயம் ரவி கோவா போனதுக்கு ப்ரூஃப்னு கெனிஷா தான் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவியோட பிரிவுக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஜெயம் ரவியும் ரீசெண்டா நடந்த பிரதர் ஆடியோ லான்ச்ல கெனிஷாவை எல்லாம் தேவையில்லாம இதுல இழுக்காதீங்க, பல உயிரை காப்பாத்தின ஹீலர் அவங்க, ஃபியூச்சர்ல நானும் அவங்களும் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம், அதை கெடுக்காதீங்க, கெடுக்கவும் முடியாது அப்படின்னு ஆர்த்தியை எச்சரிக்கிற விதமா பேசியிருந்தாரு. அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட், அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க, நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம், பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது, தேவையில்லாமல் எல்லாத்தையும் எடுக்காதீங்க. இந்த சர்ச்சையால பலரோட கவனமும் சிங்கர் கெனிஷா மேல திரும்பிச்சு. அவங்கள கண்டபடி திட்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் சிங்கர் சுசித்ராவும் கெனிஷா கிட்ட லைசன்ஸ் எல்லாம் கிடையாது, இவங்க ஒரு அண்டர் வேர்ல்டு சிங்கர்னு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுசித்ரா அந்த வீடியோவை டெலிட்டும் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில கெனிஷா பிரான்சிஸே இந்த சர்ச்சைகளை பத்தி முதல் முறையா இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன்ல இப்படி எல்லாம் பேசப்படுறத பார்த்து கவலைப்பட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் என்கிட்ட பேசினாங்க. என்னை பத்தி பர்சனலா தெரிஞ்ச எல்லாருக்குமே என்ன பத்தியும் என்னோட ஒர்க் பத்தியும் தெரியும். நான் எப்போதுமே ஒருத்தரோட மனநல ஆரோக்கியத்துக்கான தேவைகளுக்கு ரொம்ப இரக்கத்தோடு தான் இருப்பேன். ஆன்லைன்ல என்னை பத்தி சொல்லப்படுறது எல்லாமே ஆதாரம் இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகள். என்னோட நேர்மையை பத்தி கேள்வி கேட்க யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜெயம் ரவி முதல் முறையா கெனிஷா பிரான்சிஸ இதை யார் சொல்வாரோ அப்படிங்கிற சாங் லான்ச் அப்போதான் பார்த்தாரு. அப்போதான் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ கெனிஷா இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயம் ரவியை முதல் முறையா பார்த்தப்போ ஜென்ரலா பேசிட்டு அவர் ஃபேமிலியை பத்தி அவர் பேசின இன்டர்வியூ வாழ்த்துக்களை சொன்னேன். இதுதான் நடந்துச்சு. நான் ஹீலிங் பண்றதுக்கான 8 முறைகளை படிச்சிருக்கேன். ஹீலிங் பத்தி எதுவும் தெரியாம என்னை பத்தி தப்பா சிலர் பேசுறது வேதனையா இருக்கு. என்னோட ஒர்க் ரொம்பவே சீரியஸ் ஆனது. என்கிட்ட வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 182 கிளைண்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னோட தெரபிஸை நம்பி தான் அவங்களோட மென்டல் மற்றும் பிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு கெனிஷா அவங்க செய்யற வேலையை பத்தியும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஜெயம் ரவி ஜூன் மாசம் அப்போ மறுபடியும் என்ன சந்திச்சாரு. அவர் மனைவி ஆர்த்தி கூட இருக்கிற கல்யாண வாழ்க்கையால உடல் அளவுலையும் மனசளவுலையும் உடஞ்சு போயிருந்தாரு. சிலர் நான் தான் இவங்க டிவோர்ஸ்க்கு காரணம்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க போய். ஜெயம் ரவி பரஸ்பர ஒப்புதலோட லாயர் மூலமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என்ன சந்திக்க வந்தாரு. அவர் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் இதெல்லாம் பத்தி சென்னையில உள்ளவங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான். நானுமே உடனே அவரை என்னோட கிளைண்டா அக்செப்ட் பண்ணிக்கல. காரணம் என்னால உண்மையாவே அவருக்கு உதவ முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். சென்னையில இருந்து கோவாக்கு அவரே காரை ஓட்டிட்டு வந்ததுனால ரொம்பவே களைச்சு போயிட்டாரு. அவரால் எங்க ஹீலிங் சென்டரை லொகேட் பண்ண முடியல. இதனால நானும் என்னோட ஃப்ரெண்டும் அவர் இருக்கிற இடத்துக்கு கார்ல போனோம். அதுக்கப்புறம் நான் தான் அவரோட காரை ஓட்டிட்டு வந்தேன். அதனால என்னோட லைசன்ஸை கொடுத்தேன். அதனால தான் என்னோட பேர்ல செல்லான் வந்திருக்கு. அவர் வேற எங்கேயாவது கூட ஓவர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கலாம், அது என்னோட பிரச்சனை கிடையாது. சுசித்ரா இப்படி எல்லாம் பேசாம பாடுறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். நானும் காசு இல்லாம நிறைய லோக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாடியிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போ லீடிங் ஈவென்ட் கம்பெனிஸ் அண்ட் லீடிங் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்றேன். என்னோட பேரை எடுக்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு வர இந்த ஹேட்ஃபுல் கமெண்ட்ஸ் எல்லாம் நியாயமே கிடையாது. நானும் ரவியும் கோவால அபார்ட்மெண்ட் வாங்கிட்டோம்னலாம் நான் கேள்விப்பட்டேன். நான் அப்படியெல்லாம் நடக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இப்படி நடக்கணும்னு விரும்புறேன். ஆனா ரவி எனக்கு நண்பர் மற்றும் கிளைண்ட் மட்டும்தான். உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஜெயம் ரவியை அவ்வளோ நல்லா கூட தெரியாது. எப்போ தெரிய வந்துச்சுன்னா அவர் நோட்டீஸ் அனுப்ப போற விஷயம் தெரிஞ்சும் அதை பத்தி ஆர்த்தி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கும் போதுதான். இப்படி எல்லாம் 2 பேரை சேர்த்து வர நியூஸ் எல்லாமே மீடியா தான் பண்ணுது. அதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு முழு பொறுப்பு அவங்க தான். எனக்கும் ரவிக்கும் உடல் ரீதியா எந்த உறவும் கிடையாது. எங்க 2 பேருக்குமே எல்லைகள் இருக்கு. நான் சுயமா உருவானவ, என்னோட பேரண்ட்ஸ் இப்போ உயிரோட இல்ல. ஆனா ஒரு தெரபிஸ்டா நான் சொல்றேன், நான் பெத்தவங்களை இழந்த வலியை விட ஜெயம் ரவிக்கு அவர் குடும்பம் மூலமா வந்த வலி ரொம்பவே பெருசு. ஆர்த்தி மற்றும் அவங்களோட குடும்பத்தால ரவி பட்ட கஷ்டங்கள் கேட்கவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த கொடுமையெல்லாம் யாருக்குமே நடக்க கூடாது. நான் கண்டிப்பா எங்களோட செஷன்ல ரவி பேசினதை எல்லாத்தையுமே கோர்ட்ல அவரோட அனுமதி இருந்தாலும் இல்லனாலும் ஆதாரமா கொடுப்பேன். இந்த விவாகரத்து தொடர்பா ரவியும் ஆர்த்தியும் அவங்க குடும்பமும் தான் பேசணும். ரவிக்கு ஆர்த்தி பண்ண கொடுமைகளை நினைச்சு அவங்க பயந்து அதை மறைக்க என்ன பலிகடா ஆக்க கூடாது. கடந்த 1 மாசமா ஆர்த்தி ஜெயம் ரவியை அசிங்கப்படுத்தி அவர் பேரை கெடுக்கிறாங்க. அவரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. என்னை வச்சு விளையாட இது ஒன்றும் சர்க்கஸ் கிடையாது. இப்படி தொடர்ந்து நடந்தா கண்டிப்பா நான் அவதூறு வழக்கு போடுவேன் அப்படின்னு கெனிஷா ஜெயம் ரவி என்னோட கிளைண்ட் அப்படின்னும், ஜெயம் ரவியோட காரை எதுக்காக ஓட்டுன அப்படிங்கறத பத்தியும், மேலும் ஆர்த்தியால ஜெயம் ரவி அனுபவிச்ச கொடுமைகள் அதிகம்னும், அதை பத்தி ஜெயம் ரவி பேசினதை கோர்ட்ல ஆதாரமா சப்மிட் பண்ண ரெடி அப்படின்னும், இப்படி ஜெயம் ரவி பத்தியும் ஆர்த்தியை பத்தியும் பேசி மேலும் ஆர்த்திக்கு கெனிஷா எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா ஆர்த்தி ஏதாவது பதிலளிக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.